உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. ப்ரெட்டையும் வெஜிடபிளையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா ப்ரெட்டோட ஒரு மைல்டான இனிப்பு, தக்காளியோட லைட்டான புளிப்பு, மசாலாவோட காரம், இது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது, அடுத்து ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவினது உள்ளே சேர்த்துட்டு, 5 ப்ரெட்டு பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அரிசி மாவு, கால் கப் கடலை மாவு. எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவு கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நறுக்குன மல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பிசைஞ்சாச்சு. இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நம்ம இந்த மாதிரி தட்டி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி வச்சுக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் ஈவனாக வேகும். நம்ம ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஷேப் பண்ணினதை பிரெட் கிராம்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எல்லா சைடையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சாஃப்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நம்மளோட சுவையான பிரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும், அனைவரது இல்லங்களிலும்.